இந்த அடிமையாக வாழ்ந்த மக்களுக்கு அந்த பண்ணையார் கொடுத்த சம்பளம் என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு படி நெல். இந்த கொடுமையில தான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் ஆளுங்க இந்த மக்களுக்காக போராட வந்தாங்க. பண்ணையாரை எதிர்த்து அந்த அடிமைகளை போராட வச்சாங்க. சம்பளமா ஒரு படி பதிலாக 4 படி நெல் கேட்டாங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம். இதை கேட்டதுக்கு பண்ணையார் கோவம் ஆகி ஒரு நாள் நைட்டு பண்ணையார் அவரோட ஆளுங்க 100 பேரோட அந்த மக்களை தாக்குனாரு. இதை எதிர்பார்க்காத மக்கள் அங்கிருந்து ஓடி ஒரு குடிசையில உயிருக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 5 ஆண்கள், 20 பெண்கள், 19 குழந்தைகள், மொத்தம் 44 பேர். அந்த 44 பேரையும் உயிரோட அந்த குடிசையில வச்சு எரிச்சாங்க. இதை விட கொடுமையான ஒரு விஷயத்த சொல்லவா? 5 வருஷம் நடந்தது இந்த கேஸ். இந்த 44 பேரை உயிரோட வச்சு கொண்டு அந்த பண்ணையார எந்த ஒரு சாட்சியும் இல்லைன்னு சொல்லி, இவ்வளோ சொத்து வச்சிருக்க ஒரு முதலாளி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லி வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி மேம்? இந்த கதையை கேட்ட எனக்கே அவனை கொல்லணும் போல இருக்கு. என்ன மேம் இது? அவனை எப்படி மேம் ரிலீஸ் பண்ணாங்க? இதெல்லாம் கேட்கும் போது சட்டம் மேல உள்ள நம்பிக்கையே போகுது சார். தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். கதை இன்னும் இருக்கு. அடுத்த 5வது வருஷத்துல அந்த பண்ணையார ரோட்ல ஓட வெட்டி கொண்டாங்க. ரத்த வெள்ளத்துல செத்து போனான். இந்த உண்மை சம்பவத்தை தான் நம்ம படமா பண்ண போறோம். இந்த பவுண்டை படிங்க. பத்ரம்.